வெல்கம் டு எலக்ட்ரிக் அண்ட் மோர். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஐஜிபிடியை ஹெல்த்தினஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணலாம். சாதாரணமாக ஒரு மல்டிமீட்டர் இல்லைனா கிலோமீட்டர் வச்சு நம்ம ஒரு ஐஜிபிடி ஹெல்த்தியாக இருக்கா இல்லை அது பிரேக் ஆகிடுச்சா, ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த மாடல் ஐஜிபிடி பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ் சிஸ்டம், மேக்ஸிமம் வந்து யூபிஎஸ் சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் யூபிஎஸ் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இன்வெர்டர் சர்க்யூட்டில் மேக்ஸிமம் வரும் இது. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஐஜிபிடி எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். பாருங்கள், இது ஒரு ஐஜிபிடி SKM 145GB 066D மாடல் செமிக்ரான் மேக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1லேருந்து 7 வரைக்கும் நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ட்ராயிங்கில் நம்பர் பாருங்கள் 1, 2. அதில் என்ன இருக்குது, ஒரு டயோடு சிம்பிள் மாதிரி இருக்கா, அதை நம்ம போட்டுக்கிறோம். டயோடு சிம்பிள் போட்டு இந்த ஒன் சைடு வந்து எப்படி இருக்குது, கேத்தோடு மாதிரி இருக்குது, இது ஆனோடு மாதிரி இருக்குது. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து இது பாருங்கள், 1 வந்து காமனு. அடுத்து இதுக்கு 3, அதில் ரிவர்ஸில் வருது. 1 வந்து ஆனோடாக மாறுது, 3 வந்து கேத்தோடாக மாறுது. அடுத்தது அந்த 1, 2க்கு எமிட்டரு கேட்டு வந்து 7, எமிட்டர் வந்து 6. அடுத்தது செகண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டயோடுக்கு 5 வந்து கேட்டு, 4 வந்து எமிட்ரு. இது நோட் பண்ணிட்டோம். இந்த நம்பர்லாம் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பாருங்கள், 1, 2, 3ன்னு இருக்கா. டெஸ்ட் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ 4, 5, 6, 7. ஓகே, இப்போ நம்ம வந்து வேல்யூ வந்து செக் பண்ணுறோம். வேல்யூ எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 1, 2, 3 இதுக்கு வந்து இது வந்து எர்த்தாகுது, எர்த்து இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். ஓமிக்கில் போட்டுட்டு இது எர்த்தில் வச்சுக்கிட்டு ஓப்பன் வருதான்னு செக் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1 வந்து ஓப்பனு, 2 ஓப்பன் ஓயில் காணுது, 3 ஓப்பன் காணுது. அடுத்தது 1, 2 டயோடில் போட்டுங்க. டயோடில் போட்டுட்டு டயோடை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு 1, 2 என்னது, 1 வந்து மைனஸ், கேத்தோட ஆனோட அந்த இதில் இருக்குது. அப்போ இது மைனஸ் கொடுத்துட்டு 2ல் பாசிட்டிவ் வச்சிங்க அப்படின்னா சம் வேல்யூ வரும். 0.307 வருது. அதுவே ஆப்போசிட்டில் வச்சிங்க அப்படின்னா வேல்யூ வரக்கூடாது, ஓஎல் தான் வரணும். ஓகே, ஓஎல் வருது. அடுத்து 1க்கும் 3க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆனோடு, இது கேத்தோட இருக்குது. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ் இருக்குது. அப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், வேல்யூ வரணும் 0.312. ஆல்மோஸ்ட் 2 வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். 0.312 இருக்கா. ஓகே, இப்போ ஆப்போசிட்டில் வச்சிங்க அப்படின்னா வரக்கூடாது, வேல்யூ ஓஎல் தான் வரணும். இப்போ எமிட்டர் கேட்டு செக் பண்ணுறோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா, இது கெப்பாசிட்டியில் போட்டுங்க. கெப்பாசிட்டியில் போட்டுட்டு 6, 7, 42.65, 42.64 வந்துருக்கு. 6 வந்து எமிட்டரில் வந்து நெகட்டிவ் வைக்கும்போது எமிட்டரில் பாசிட்டிவ் வச்சிங்கன்னா வேல்யூ குறையும். 10.45 இப்படி வந்துன்னா கரெக்ட், நல்லா இருக்குன்னு அர்த்தம். 42.65 இருக்கா. இப்போ இதில் பாருங்கள், எமிட்டரில் பாசிட்டிவ் வைக்கிறோம், 10.45 இருக்கா. அது எமிட்டரில் நெகட்டிவ் வைக்கும் போது 42.03 இப்படி தான் வேல்யூ வரும். இந்த மாதிரி வேல்யூ வந்துச்சு அப்படின்னா ஐஜிபிடி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதில் எமிட்டர் கேட்டில் வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டர் வேல்யூ தான் செக் பண்ணணும்.
ஆல்வேஸ் எமிட்ரு கேட்டுக்கு வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ் வச்சுருங்க. கேட்டு தான் ட்ரிகரிங், அதனால் பாசிட்டிவ் வச்சுட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா 42.63 இந்த வேல்யூ எழுதிங்க. அடுத்தது இதில் கேட்டு வந்து 5 வந்து கேட்டு, அப்போ இதில் கேட்டு பாசிட்டிவ் வச்சுட்டு இதில் நெகட்டிவ் வச்சுக்கிங்க. 42.01 வருது, நோட் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி 1 2 இது மைனஸ் இது வந்து டைவர்ட் போட்டுக்கணும். வேல்யூ ஆப்போசிட் வச்சிங்கன்னா வேல்யூ வரக்கூடாது, இதில் வேல்யூ வரும் 1 ஆப்போசிட் வச்சிங்கன்னா வேல்யூ வரக்கூடாது. ஓகே, இப்படி தான் IGBT செக் பண்ணணும். Thanks for watching. Please subscribe. Please press bell icon. Once again, thanks to all.